Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலை வக்கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி நம்ம டே 10 பார்த்தோம் நம்மள. அதாவது வவல்ஸுடைய ஷார்ட் சவுண்ட்ஸ்னால் என்ன, லாங் சவுண்ட்ஸ்னால் என்ன, அது எந்த இடத்துல ஷார்ட் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல லாங் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எல்லாமே பார்த்துருந்தோம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தோம். ஓகே, வவல்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, கான்சனோட ஸ்ட்ரக்சர் என்ன, V + V வந்தால் என்ன வரும், C + V வந்தால் என்ன வரும், இந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் நீ அந்த கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட கண்டினியூட்டி தான் இது. இன்னைக்கு எல்லாமே வேர்ட்ஸ் எழுதி போட்டிருக்கோம். ஒரு 10 வேர்ட்ஸ் எழுதி போட்டிருக்கோம். இந்த 10 வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், YELLOW இருக்குது இல்லைங்களா? இந்த வேர்டு ஒய்க்கு என்ன சார் சவுண்டு? ஒய்னா இ அப்படின்னு சொல்லுவோம், ஈனா ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து எல்னா இல் சவுண்டாகும். அடுத்து ஒரு எல் வந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு இல் வரும். அடுத்து OW வந்துருக்கு இல்லைங்களா? ஓங்கிறது நம்ம வவல்ஸா. அப்போ என்ன பண்ணுவோம், OWங்கிற இந்த வேர்டை என்ன பண்ண அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி OW சேரும்போது எண்டில் ஒரு வேர்டுக்கு OW வருது, ஒரு வேர்டில் எண்டில் OW வருது அப்படின்னா இந்த டபிள்யூங்கிற வேர்டு நமக்கு என்னது? சைலண்டு. சைலண்டு அப்படின்போது தான் நமக்கு எதில் முடியறதா அர்த்தம்? டபிள்யூல முடிகிற சைலண்ட் அப்படின்னா ஓட முடியறதா தான் அர்த்தம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன தெரியுமா, C + V மெத்தடு, ஃபர்ஸ்ட் மெத்தடு அதுதான் இல்லைங்களா? அப்போ ஒரு வேர்டு எண்டில் ஓ வந்து எண்டில் முடியுது அப்படின்னா அது என்ன சவுண்டாக இருக்கும்? லாங் சவுண்டாக வரும்னு சொன்னாங்க இருக்கா? அதனால தான் இந்த ஓங்கிறது என்ன கொடுத்துருக்கேன் நான் ஓ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இப்போ சொல்லுவோம்ப்போ இ + ஏ என்ன சார் சவுண்ட் வரும்? இ + ஏ ஏ அப்படின்னு வரும் இல்லைங்களா? என்ன சவுண்ட் வரும்? ஏ அப்படின்னு சவுண்ட் வரும். இவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது, இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இங்கே இல்லும் கான்செப்ட் தான், அந்த இல்லும் கான்செப்ட் தான். இப்போ 2 கான்செப்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே வச்சுக்கணும். செகண்டாக இருக்க கான்செப்ட்டுக்கு என்ன பார்க்கணும், அதுக்கு நெய்பரிங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒருவேளை இங்கேயும் கான்சனண்டாகவே இருந்தால், ஒருவேளை இங்கேயும் கான்சனண்டாக இருந்தால் இதுவும் என்ன பண்ணணும், அப்படியே வச்சுக்குவோம். ஒருவேளை இங்கே வவ்வல் வருது அப்படின்னா இந்த கான்சனண்ட் வந்து வவ்வலோட பிளண்ட் ஆகும். அப்போ இந்த பிளண்ட் ஆச்சுன்னா இல்லு + ஓனா வரும், லோ அப்படின்னு சவுண்டு கிடைக்கும். ஓகேவா? லோங்கிற சவுண்டு கிடைக்கும். அப்போ என்ன வரும்? எல்லோ அப்படின்னு அந்த சவுண்டு வரும். அடுத்து இப் P + R + A + Y இருக்குது. இப்போ பிக்கு என்ன சவுண்டு? பினா இப், ஆர்னா இரு, ஏ ஒய் அப்படின்னா ஏ அப்படின்னு சவுண்டு கிடைக்கும். இப்போ சொல்லுவோம்ப்பா, இப்பு இருனா ஃபர்ஸ்ட் கான்சனண்ட், இதுவும் கான்சனண்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சனண்டா அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து இங்கே கான்சனண்ட், இது வவல். அப்போ என்ன ஆகும்? பிளண்ட் ஆகுமா? இரு + ஏ ரே அப்படின்னு வரும். அப்படின்னா அது ரே அப்படின்னு வரும். இவ அப்படிங்கிறது ரே அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். அடுத்து லேன், எல்லுனா இல் சவுண்டு, இஏ அப்படின்னா டபுள் வவலா, V + V மெத்தடு. அப்படின்னா அது இங்க இருக்கக்கூடிய வவல் லாங் சவுண்ட். ஈயோட லாங் சவுண்ட் என்னது? ஏ அப்படின்னு சொல்லலையா? ஸோ இஏ வந்துச்சுனாலே ஏ அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த வவல் ஸ்டேட்டஸ் படிக்கும் போது ஓகேவா? ஆனா ஏ, ஆ ஏ ஏ, இ அப்படின்னா என்ன வரும்? ஐ, இ அப்படின்னா டபுள் இ, ஊ அப்படின்னா யூ, ஊ அப்படின்னா டபுள் ஊ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். அந்த இதில் பார்த்தா அப்படின்னா இஏ அப்படின்னா ஏ அப்படின்னு சவுண்ட் வரும் இல்லைங்களா? அடுத்து ஆருக்கு இரு சவுண்டு, எண்ணுக்கு இன்னு சவுண்டு. இப்போ சொல்லுவோம்ப்போ இல்லு + ஏன வரும், லே அப்படின்னு வரும். அடுத்து இங்கேயும் கான்சனண்ட், இங்கேயும் கான்சனண்ட் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம கான்சனண்டையுமே அப்படியே வச்சுக்கோமா? இப்போ என்ன வரும்? லேன் அப்படின்னு வரும். என்ன வரும்? லேன் அப்படின்னு சொல்லி சவுண்டு வரும். அடுத்து ஹச்சுக்கு என்ன சவுண்டு? ஹச்னா இஹ், ஓனா ஆ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓவோட ஷார்ட் சவுண்டு ஆ. ஏன்னா இதுக்கு ரெண்டுமே என்ன இருக்கு, நமக்கு கான்சனண்ட் இருக்குது. இதுவும் கான்சனண்ட், இதுவும் கான்சனண்ட். முன்னாடி இருக்க ஓ என்னது? ஷார்ட் சவுண்ட் தான். இப்போ ஷார்ட் சவுண்ட் என்ன வரும்? ஆ அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து பிக்கு இப்பு, இங்கேயும் பிக்கு இப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கு இல். இப்போ பி போட்டு எனக்கு ரவுண்ட் அடிச்சிருக்கேன் சார். ரவுண்ட் எதுக்கு அடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, இது கான்சனண்டா 3 கான்சனண்ட் சேர்ந்தாப்புல வரும்போது, 3 கான்சனண்ட் லெட்டர்ஸ் சேர்ந்தாப்புல வரும்போது சேம் கான்சனண்ட் சவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய 2 வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு லெட்டர்ஸ் தான் நமக்கு சவுண்டு, ஒன்று சைலண்டு. சொல்ல புரியுங்களா? அப்போ 3 கான்சனண்ட் சேர்ந்து வரும்போது, நோட் த பாயிண்ட், 3 கான்சனண்ட் சேர்ந்து வரும்போது அப்படி இருக்கையில 2 கான்சனண்ட் லெட்டர்ஸ் ஒரே மாதிரி சவுண்டை கொடுத்தால் நமக்கு என்ன பண்ண அப்படின்னா அதில் இருக்க ஒரு லெட்டர்ஸ் என்ன நமக்கு சைலண்டு. அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பியா நான் அடிச்சிருக்கேன். அப்போ இங்கேயும் கான்சனண்ட், இங்கேயும் கான்சனண்ட், இங்கேயும் கான்சனண்ட்னால 3 கான்சனண்ட் இருக்குது. அதில் 2 கான்சனண்ட் ஒரே மாதிரி இருந்தனால செகண்டாக கான்சனண்ட் நான் எடுத்துட்டேன். புரியுதுங்களா? அடுத்து எல்லுக்கு இல்லை. எப்போதுமே ஒரு வேர்டில் எண்டில் இ முடிந்தால்
எப்போதுமே ஒரு வேர்டுல எண்ட்ல ஈ முடிஞ்சது அப்படின்னா அந்த ஈ லெட்டர் சைலண்ட். சொல்லிருக்கா பாருங்களா, அந்த சைலண்ட் தான் இந்த ஈ போட்டு படிச்சிருக்கோம். சொல்லாம அப்போ இக்கு கூட்டல் ஆ என்ன சொல்றோம்? ஹா. ஹா. அடுத்து என்ன வரும்? இங்க கான்சோண்ட், இங்கேயும் கான்சோண்டா இக் இல். அப்ப ஹப்பிள் என்ன வரும்? ஹப்பிள் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து W அப்படின்னா என்ன சவுண்ட் சார்? இங்க பாரு WASH அப்படின்னு கொடுத்துருக்கேன். W அப்படின்னா இவ் சவுண்டு, ஏனா ஆ சவுண்டு, SH அப்படின்னா இஸ் சவுண்டு. இப்போ சொல்லுங்க சார், இவ் கூட்டல் ஆ என்ன சவுண்ட் வரும்? வா. அடுத்து இஸ் அப்ப வாஸ் அப்படின்னு சவுண்ட் வரும். இல்ல இந்த இங்கிலீஷாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டினா இப்படி போடுவீங்க. இந்த இஸ் போட்டாலும் எந்த இஸ் போட்டுட்டாலும் சரி, ஜஸ்ட் ஒரு ப்ரொனன்சியேஷனுக்காக தான் கொடுக்குறோம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்லையா? அடுத்து READY அப்படின்னு இருக்குது. ஆருக்கு இது சவுண்டு, ஏகே சொன்னதா EA வந்துச்சுன்னா என்ன பார்த்தோம்? இங்க ஏ சவுண்டு பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் கொடுக்கலாம். EA அப்படின்னா ஏ. அடுத்து டினா இட்டு சவுண்டு, ஒய்னா இ சவுண்டு. ஒரு வேர்டுடைய எண்டில் ஒய் முடிஞ்சது அப்படின்னா அந்த வேர்டு இ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். புரியுதுங்களா? அதாவது ஒரு வேர்டுல எண்டில் ஒய் அப்படிங்கிற சவுண்டு முடிஞ்சது அப்படின்னா அது இ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அதனால தான் இங்கே ஒய்ல முடிஞ்சது ஈன்னு கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணலாமா? இங்கு கான்சோன் லெட்டரு, இது வவல் லெட்டர். இப்போ இரு குட்டல் ஏ எனக்கு என்ன சவுண்டு கேட்கும் அப்படின்னா ரே முன் சவுண்டு கேட்கும். சரியா? அடுத்து என்ன வரும்? டினா இட்டு, ஒய்னா இ அப்படின்னா ரெடி அப்படின்னு வரும். என்ன சவுண்ட்ஸாக வரும்? ரெடி அப்படின்னு சொல்லி நமக்கு சவுண்டை கொடுக்கும். அடுத்து என்ன சவுண்ட்ஸ் வருது? CONSTANT அப்படின்னு இருக்குது. இப்போ சிக்கு இக்கு சவுண்டு, ஓஎன்னா ஆன் சவுண்டு, அடுத்து எஸ்னா இஸ் சவுண்டு, டீனா இட்டு சவுண்டு, ஏஎன்னா அகைன் ஆன் சவுண்டு, லாஸ்ட் டீனா இட்டு சவுண்டு. சொன்னப்போ இக்கு கூட்டல் ஆ நமக்கு கா அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். கா அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து இங்கே கான்சோண்ட், இது இன்னு கான்சோண்ட், இஸ்ஸும் கான்சோண்ட். அப்போ என்ன பண்ணேன்? இன்னனா அப்படியே நான் வச்சுக்குவேன். அடுத்து இங்க இஸ் இருக்குது, இங்க இட்டு இருக்குது, ரெண்டுமே கான்சோனன்ட். இன்னும் கான்சோனன்ட், இட்டும் கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ணணும்? இஸ் நான் அப்படியே வச்சுக்கணும். அடுத்து இட்டு கூட்டல் ஆ இது வவல் இல்லையா? டி கான்சோனன்ட், ஆங்குது வவல். இட்டு கூட்டல் ஆ டா. அடுத்து லாஸ்ட் இங்க இன்னும் இருக்குது கான்சோனன்ட், இட்டு கான்சோனன்ட். அப்ப ரெண்டு கான்சோனன்ட் அப்படியே போட்டுக்கேன். அப்ப கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தா அப்படின்னா TERRIBLE. டீனா இட்டு சவுண்டு, ஈனா ஏ சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, அகைன் ஆர் இரு சவுண்டு, ஐனா இ சவுண்டு, பீனா இப் சவுண்டு, எல்னா இல் சவுண்டு. லாஸ்ட் வேர்டு இ முடிஞ்சுன்னா சைலண்ட். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க சார், இட்டு கூட்டல் ஏ என்ன சொல்றோம்? டே அப்படின்னு வரும். அப்போ டே. அடுத்து ஆறுனா இரு, இங்கேயும் இரு. இப்போ நான் ரெண்டு கான்செப்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்கே ஒரு கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு வவ்வல். ஒருவேளை இங்கே வவ்வல் கான்ஸ்டன்ட் வந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன்? நான் கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ் நான் போட்டிருப்பேன். புரியுதுங்களா? அதாவது ஒரு லெட்டர் சைலண்ட் ஆக்கியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல நமக்கு வவ்வல்ஸ் லெட்டர் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? இந்த இரு குட்டல் இ அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா என்ன வரும்? ரீ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். என்ன சவுண்டு கொடுக்கும்? ரீ அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். அடுத்து பி என்ன சவுண்டு? இப்பு சவுண்டு, எல்னா இல்லு சவுண்டு. அப்போ இங்கேயும் கான்சோனன்ட், இதுவும் கான்சோனால என்ன பண்ண நான் இந்த கான்சோன் நான் அப்படியே போட்டுக்குவேன். அப்போ டெரிபிள் அப்படின்னு வரும். என்ன சவுண்ட்ஸ் வரும்? டெரிபிள் அப்படின்னு சொல்லி சவுண்டை கொடுக்கும். அடுத்து ABSURD அப்படின்னு இருக்குது. ஏனா அ அப்படின்னு சவுண்ட் இருக்கும், பினா இப் அப்படின்னு சவுண்ட் இருக்கும், எஸ்னா இஸ் அப்படி சவுண்ட் இருக்கும், யூனா ஆ, ஆர்னா இர், டீனா இட் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்கப்போ ஆ அப்படியே வச்சுக்கலாமா? ஆ. அடுத்து இப், அடுத்து இங்கே இஸ், இங்கே ஆ. அப்பனா வரும் அப் ச, அப் ச. அடுத்து இரு இட். அப்போ அப்சர்ட் அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும்? அப்சர்ட் அப்படின்னு சொல்லி சவுண்டு வரும். அடுத்து எஃப்க்கு இஃப் சவுண்டு, ஈக்கு ஏ சவுண்டு, டிக்கு இட்டு சவுண்டு, சிஹெச்சுக்கு இச்சு சவுண்டு. இப்போ இஃப் கூட்டல் ஏ அப்படின்னு என்ன கிடைக்கும்? ஃபே அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் கான்சோண்ட், இதுவும் கான்சோண்ட். அப்போ என்ன பண்ண நான் அப்படியே வச்சுக்குவேன். அப்போ ஃபே இட் இச் இது சொன்ன வரும் அப்படின்னா ஃபெச் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். ஓகே, இதே மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் 10 வேர்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம், நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.